வணக்கம் பானு. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டபடியே இன்று பள்ளிகள் மீண்டும் ஜூன் 2ஆம் தேதி 2025-26 கல்வியாண்டிற்காக பள்ளிகள் இன்று திறக்கப்படுகிறது. குறிப்பாக பள்ளிகள் திறப்பை பொறுத்தவரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் பள்ளிகளின் திறப்பானது வேறு தேதிக்கு மாற்றி அமைக்கப்படும், அது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கிறது. அதே போல மழை பெரிய அளவில் இல்லை என்பதால் திட்டமிட்டபடியே ஜூன் 2ஆம் தேதியாக இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்பட்ட காலத்திலேயே பள்ளிகள் அனைத்தையுமே சுத்தம் செய்து தற்பொழுது கோடை விடுமுறை முடிந்து அனைத்து மாணவ மாணவிகளும் உற்சாகத்துடன் வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கல்வியாண்டை பொறுத்தவரையில் புதிய வகுப்பு, அதே போல புதிய சீருடை, புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் என எல்லாமே இன்றே வழங்கப்படுவதால் மாணவிகள் மிகவும் உற்சாகத்துடன் பள்ளிக்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இன்றே பாட புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய ஆண்டை பொறுத்தவரையில் புதிய கல்வி திட்டத்தை கற்பதற்காக மிகவும் ஆர்வமுடன் இருப்பதாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்திருக்கின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், அப்படி அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் பள்ளி திறப்பு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரும்பாலும் வெயில் இல்லை. எனவே பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளிக்கு பின்னர் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. மாணவிகள் அனைவருமே உற்சாகத்துடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது மாணவி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இன்னைக்கு மீண்டும் பள்ளிகள் ஓபன் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு உற்சாகமா பள்ளிக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் கீர்த்தனா, எக்மோர் பிரசிடென்சி ஸ்கூல்ல இருந்து நாங்க 12th 11th இருந்து 12th போறோம். ஸோ எங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு, எங்களோட லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி. நாங்க நினைச்சோம் ஜூன் 9 தான் ஸ்கூல் திறப்பாங்க அப்படிலாம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் சீக்கிரமா திறந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எங்களோட லாஸ்ட் இயர் நாங்க ரொம்ப நாள் படிப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. டீச்சர்ஸும் என்கரேஜ் பண்ணி எங்க எல்லாரையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்க வாங்க, எங்களோட லாஸ்ட் இயர் நாங்க நல்லா படிக்கணும், நல்லா முடிச்சுட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ புக்ஸ் எல்லாம் இன்னைக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக அனைத்து பள்ளிகளுமே சரியாக 9 மணிக்குள் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி முதல் நாள் என்பதால் கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மாணவர்களை வரவேற்பதற்காக ஆசிரியர்கள் பள்ளி நுழைவாயிலேயே நின்று மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள். பெற்றோரும் கூட மாணவர்களுக்கு புதிய வகுப்புக்கு செல்ல இருக்கக்கூடிய தங்களது பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து முதல் நாளான இன்று பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். மாணவர்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று மிகவும் உற்சாகத்துடன் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் பள்ளிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். பானு.